மதுரை வழக்கறிஞர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வினுடைய 10வது வாரத்திற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறேன். முதல் வகுப்பினை எடுக்கவிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் அட்வொகேட் எஸ். வைரமுத்து அவர்கள் ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தொடர்பான வகுப்புகளை எடுக்கவிருக்கிறார். அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தினை உங்கள் மத்தியில் வழங்க எங்களை சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மகேஷ் பாபு சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம். ஒரு சின்ன அறிமுகம் திரு வைரமுத்தை பற்றி. நம்ம பார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இதில் சொல்லிடுறேன். நம்ம யங் அட்வொகேட்ஸு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் எடுத்து அவங்கள நீதிபதி தேர்வு எழுதுறதுக்கு மற்றும் ஏபிபிஏ தேர்வுகள் எழுதுவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதுலேயே சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸு ட்ரெயின் பண்ணி அவங்க கிளாஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குன்னா அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக மதுரை பார் திறம்பட செய்கிறது. அதற்கு இன்றைக்கி காலையில் எடுக்கிற வைரமுத்து நல்ல உதாரணம். வைரமுத்து அட்வொகேட்டு 2024 தான் என்ரோல் பண்ணியிருக்காரு. கிரிமினல் சைடு ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கடந்த 2-3 ஆண்டுகளாக படிக்கும் போதிலிருந்தே அகாடமியில் கிளாஸ் படித்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு எக்ஸாமுக்கு. கடந்த வாரம் கூட திருச்சி பார் அசோசியேஷனில் போய் இந்த கிளாஸஸ் ஐபிசி BNS அது சம்மந்தமாக கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாரில் நல்ல யங் அட்வொகேட்ஸுக்கு எவ்வளோ நம்மளால் ஃபீடிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறோம். அது போக அதுலேயே யங்ஸ்டர்ஸ் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடியவங்க, நல்ல எபிலிட்டி உள்ளவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் என்கரேஜ் பண்ணி கிளாஸ் எடுக்க வைக்கிறோம். ஸோ யங்ஸ்டரு உங்களில் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாரு. இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் அந்த IPC BNS பாரதிய நியாய சங்கீதா, IPC இந்தியன் பீனல் கோட், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். அதுலேயே நிறையா ஜிகேஸ் வர்றதுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த இடத்துல எத்தனை இடத்துல ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இதுக்கு எந்த அஃபென்ஸுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது இல்லை, ஆனால் அட்டம்ப்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. இந்தமாரியெல்லாம் கம்பேரிட்டிவாக ஜிகேயில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜென்ரலாக வர்றதுக்கு ஐபிசியில். இப்போ சூசைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூசைடு ரிசல்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா? இந்தமாரி தெரிஞ்சு வச்சுக்கலாம். அட்டெம்ப்ட் டு சூசைடுக்கு ஒரு அஃபென்ஸு, அட்டெம்ப்ட் டு சூசைடுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஆனால் அஃபென்ஸ் கமிட் ஆயிடுச்சுன்னா பனிஷ்மெண்ட் இல்லை. இந்தமாரி அதேமாதிரி ஹேங்கிங் எந்தெந்த இடத்துல எவ்வளோ இந்தியன் பீனல் கோட்லேயோ சரி BNSல தூக்கு தண்டனை எத்தனை இடத்துல கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாரி இப்போது கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒரு இது பண்ணுறாங்க. அதாவது இப்போ நீங்கள் பேப்பரில் இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பைக்கில் ரேஷ் டிரைவிங்காக இருந்தால் கூப்பிட்டு போய் பெயிலில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் 1 மந்த்து வார்டில் இருங்க அப்படின்னு சொல்லி, அந்தமாரி விஷயங்கள்லாம் இந்த IPC BNSல இருக்குது. அவர் எடுப்பார், பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் தி கிளாஸ் அவர்கிட்ட கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுவார். பொறுமையாக அவரோட கிளாஸை கேளுங்க. தேங்க்யூ. முதல் வகுப்பினை எடுக்கவிருக்கிற சகோதரர் வைரமுத்து அவர்களை நமது சங்கத்தினுடைய தலைவர் பெரும் முயற்சி எடுத்து இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற முயற்சியாளர் அண்ணன் MK சுரேஷ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். குட் மார்னிங் டு ஆல். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல என்னோடய சீனியருக்கு ஒரு சின்சியர் தேங்க்ஸ் சொல்லணும். who have referred my name for the purpose of taking class, Mr. G. Karupasamy Pandian, who is an eminent advocate in the area called criminal side. ஃபர்தராக சுரேஷ் சார், who is a founder of Suguna Law Academy, அவங்களோட இன்சிஸ்டன்ஸில் தான் நான் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார் த லாஸ்ட் 1.5 years I have been taking class. ஒரு 2 days முன்னாடி தான் திருச்சி பாரில் போய் ஒரு இதே டாப்பிக்கில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கிரிமினல் சைடில் உங்களுக்கு ஏதாச்சும் ஏரியாஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் கேட்கலாம். யூ கேன் கன்ஃபைன் யுவர் கொஸ்டின்ஸ் வித் ரிலேட் டு திஸ் டாபிக். கிரிமினல் சைடில் என்ன டவுட்ஸ் இருக்காலும் நீங்கள் லாஸ்ட்டில் கேட்கலாம். இன்றைக்கி எனக்கு அசைன் பண்ணியிருக்க டாபிக் என்ன அப்படின்னா, BNS IPC. I cannot conclude the whole syllabus within this short period. 1.5 hours என்னால் முடிக்க முடியாது.
ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த செக்ஷனை இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க, பிஎன்எஸ்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், ப்ரொசீஜரலாக எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். இஃப் யூ ஹேவ் சம் clarifications or queries, you can ask at the end of the session. Okay? Fine? Okay. BNS, while comparing to BNSS, BNSல பெருசாக சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அதில் வந்து எனார்மஸ் சேஞ்சஸ் இருக்கும் பிஎன்எஸில். செக்ஷனை இன்டர்பிரட் பண்ணுறதுலேருந்து, அரெஸ்ட்டிலேருந்து, ரிமாண்டிலேருந்து, போலீஸ் கஸ்டடி எத்தனை நாளைக்குள்ளே எடுக்கணும், ஒரு லிமிட்டேஷனை எப்படி கம்ப்யூட் பண்ணணும், இப்படின்ற ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் பிஎன்எஸ்எஸில் நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கு. பட் பிஎன்எஸில் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் மட்டும் வந்திருக்கு. சம் ஆஃப் தி செக்ஷன்ஸ் ஹஸ் பீன் ஆடட். சரிங்களா? ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்ட் வைட்டல் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இஸ் கம்யூனிட்டி சர்வீஸ். கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்ன? இட் ஹாஸ் பீன் என்யூமரேட்டட் அஸ் ஒன் ஆஃப் தி பனிஷ்மெண்ட்ஸ் இன் பிஎன்எஸ். ஐபிசியில் கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து நம்ம ஒரு அஃபென்ஸுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க முடியாது. சரிங்களா? பட் பிஎன்எஸ் இஸ் இன்சிஸ்டிங் டு கிவ் கம்யூனிட்டி சர்வீஸ் அஸ் அ ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். சரியா? பனிஷ்மெண்ட்டாக தான் கொடுக்கணும். வி ஷுட் நாட் கிவ் தட் ஆஸ் எனி கண்டிஷனாவோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ பர்சன் ஹேஸ் பீன் என்லார்ஜ்ட் ஆன் பெயில், வி ஷுட் நாட் கிவ் தட் ஆஸ் அ கண்டிஷன். பெயில் கண்டிஷனாக நம்ம அதை கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் என்யூமரேட்டட் இன் பிஎன்எஸ். இட் இஸ் அ 6th பனிஷ்மெண்ட். என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஐபிசிலையும் பிஎன்எஸ்லையும்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அன் அஃபெண்டர் ஹேஸ் பீன் கன்விக்டட் ஃபார் அன் அஃபென்ஸ் கால்டு மர்டர், அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அவருக்கு என்ன சென்டென்ஸ் கொடுக்கலாம்? டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம். அது அந்த மாதிரி தான் கேட்குறேன். இப்போ ஒரு எத்தனை டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஐ எம் ஆஸ்கிங். டெத், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், simple imprisonment or rigorous imprisonment, then forfeiture of property, fine, and the last one is community service, which has been added in BNS. சரிங்களா? பட் கம்யூனிட்டி சர்வீஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசியில் பிஎன்எஸ் கிரீவியஸ் செட் எடுத்துக்கோங்க. கிரீவியஸ் செட்டில் ஒரு 8 கைண்ட்ஸ் இருக்கும். அந்த 8 கிளாஸஸ் இருக்கும். அந்த 8 கிளாஸஸ்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் இட் ஹேஸ் டு பி டேர்ம்ட் அஸ் கிரீவியஸ் செட். பட் கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு அப்படி எதுவுமே சொல்லலை. சரிங்களா? கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்னன்னு மட்டும் சொல்கிறாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்ன இன் ஜென்ரலாக யாராவது சொல்லுங்களேன். கம்யூனிட்டி சர்வீஸ்னால் அது எப்படி இருக்கணும்? சேவை மனப்பான்மை. சரி, வெதர் இட் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் இன் பிஎன்எஸ் ஆர் பிஎன்எஸ்எஸ்ஸான்னு கேட்டால், எஸ், இட் ஹாஸ் பீன் டிஃபைன். பட் இதுதான் சர்டைனாக இந்தந்த ஆக்ட் செஞ்சால் தான் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. சரிங்களா? என்ன அப்படின்னா, த அஃபெண்டர் ஷுட் நாட் பி, செக்ஷன் சொல்லிடுறேன், செக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 23 பிஎன்எஸ்எஸில் இட் ஹாஸ் பீன் டிஃபைன். பட் கிளியராக கிடையாது. அவர் வந்து செய்கிற வேலைனால சொசைட்டி ஷுட் பி பெனிஃபிட்டட், பட் தேர் ஷுட் நாட் பி எனி லீகல் ரெனியூமரேஷன் ஃபார் த பர்டிகுலர் அக்யூஸ்ட் ஆர் கன்விக்ட். அவருக்கு லீகல் ரெனியூமரேஷனாக எதுவும் கிடையாது அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் செய்கிறதுக்காக. சரிங்களா? ஆனால் அந்த ஆக்ட் இட் ஷுட் பி பெனிஃபிஷியல் டு தி பர்டிகுலர் சொசைட்டி ஆர் கம்யூனிட்டி. சரியா? இதுக்கு பேர் தான் கம்யூனிட்டி சர்வீஸ். கம்யூனிட்டி சர்வீஸின் ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. இதில் கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்னென்னலாம் இருக்கலாம், எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் போய் சர்வீஸ் செய்கிறது, டிராஃபிக்கிங் ரெகுலேஷனில் பண்ணுறது, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு 15 to 20 ஐட்டம்ஸ் இருக்கும். அதில் இவ்வளோ தான். இட் ஷுட் பி பெனிஃபிஷியல் டு தி சொசைட்டி பட் நாட் எனி லீகல் ரெனியூமரேஷன் அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டுக்கு கிடையாது. சரியா? பட் ஒன் திங், கம்யூனிட்டி சர்வீஸ் பனிஷ்மெண்ட் எல்லா அஃபென்ஸ்க்கும் கொடுக்கலாமா? கம்யூனிட்டி சர்வீஸ்ன்றது இட் ஹாஸ் பீன் என்யூமரேட்டட் அஸ் ஒன் ஆஃப் தி பனிஷ்மெண்ட். இப்போது நம்ம இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன்னு எடுத்துக்கிட்டால் அதை நம்ம எல்லா அஃபென்ஸுக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? மே எக்ஸ்டெண்ட் டு 10 years இருக்குது அப்படின்னா, ஈவன் நம்ம ஒரு 1 year கூட கொடுக்கலாம், வித் ஃபைன் ஆர் வித் போத் கொடுக்கலாம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, கம்யூனிட்டி சர்வீஸுன்றது எல்லா அஃபென்சஸுக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்றது தான் கொஸ்டின். எது ஐடியா இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மர்டர் அஃபென்ஸ் பண்ணுறாரு, அவருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க முடியும்? மினிமம் பனிஷ்மெண்ட்டே தட் ஹாஸ் பீன் என்யூமரேட்டட் இன் 302 இஸ் லைஃப், மேக்ஸிமம் இஸ் டெத். சரிங்களா? ஆனால் தெர் ஆர் 6
ப்ரொவிஷன்ஸ் இன் BNS. அந்த 6 ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க முடியும். சரிங்களா? அந்த 6 தவிர்த்து கம்யூனிட்டி சர்வீஸ் வேறு எதுக்கும் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க முடியாது, வராது. சரியா? பட் அந்த 6 ப்ரொவிஷனில் ஒரே ஒரு ப்ரொவிஷனில் கம்யூனிட்டி சர்வீஸ் பனிஷ்மெண்ட் இஸ் மேண்டேட்ரி. சரியா? யாருக்காச்சும் ஐடியா இருக்குதுங்களா? இல்லை. சரி, நான் செக்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் தி செக்ஷன்ஸ் இன் விச் community service has been added as a punishment. 202, 209, 226, 303 subsection 2, 355, 356 BNS. These are all the minor அஃபென்சஸ் தான், ரொம்ப பெரிய பெரிய அஃபென்சஸ்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் ஒரு பர்சன் வந்து இன்டீசெண்டாக நடந்துக்கிறது, நாட் இன் அ ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இதுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கலாம். சரிங்களா? டெஃபமேஷனுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கலாம். ஒரு ப்ரொக்ளமேஷன் போட்டு அதுக்கு சரியாக அப்பியர் ஆகாமல் இருந்தால் அதுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கலாம். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு அன்லாஃபுல்லாக ஒரு ட்ரேடில் எங்கேஜ் ஆனார்னா அதுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான். இந்த 6 செக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் கம்யூனிட்டி சர்வீஸே கொடுக்க முடியும். பட் ஒன் செக்ஷன் இஸ் எக்ஸெப்ஷன், 303 subsection 2 of BNS, which is familiarly known as theft. தெஃப்ட்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் வேறு. 303 subsection 2 proviso is completely different. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், if a person has stolen a property called a bike. சரியா? ஒரு பைக்கை திருடிட்டார். வெதர் எ போலீஸ் அஃபீஷியல் ஹேவ் த பவர் டு அரெஸ்ட் சச் பர்சன் ஆர் நாட். ஒரு பர்சன் ஒரு பைக்கை திருடிட்டார். அந்த பைக்கை திருடினவரை அந்த போலீஸால் எந்த ஒரு ஆர்டரோ பெர்மிஷனோ இல்லாமல் அவரை அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், ஹீ கேன், பிகாஸ் இட் இஸ் அ காக்னைசபிள் அஃபென்ஸ். பிகாஸ் தெஃப்ட் இஸ் அ காக்னைசபிள் அஃபென்ஸ். த போலீஸ் கேன் அரெஸ்ட் தி பர்சன் வித்தவுட் தி ஆர்டர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். சரியா? பட் when the stolen property value is less than 5,000, சரியா, he is a first time offender. He doesn't have any previous antecedents, criminal antecedents அவருக்கு கிடையாது. அவர் ஒரு first time offender இருக்கிறாரு. And the value of the property is less than 5,000. Such offense should be termed as non-cognizable offense. In order to register FIR, permission must be granted from the appropriate court. சரிங்களா? மேஜிஸ்ட்ரேட்டினுடைய ஆர்டர் இல்லாமல் 303 subsection 2 ப்ரொவிசோக்கு எஃப்ஐஆர் போடுறது இஸ் இல்லீகல். பிகாஸ் இட் இஸ் அ நான் காக்னைசபிள் அஃபென்ஸ். ஒரு நான் காக்னைசபிள் அஃபென்ஸுக்கு நம்ம போலீஸ் வந்து டைரெக்டாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட்டோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனோ பண்ணிட முடியாது. சரிங்களா? புரிஞ்சா? பட் ஒன் திங், திஸ் செக்ஷன் மேண்டேட்ஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் அஸ் அ பனிஷ்மெண்ட். இதில் கம்யூனிட்டி சர்வீஸ் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இதுக்கு கொடுக்க முடியாது. 303 ப்ரொவிசோவில் கம்யூனிட்டி சர்வீஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரியா? இதுக்கு ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த கேஸில் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு லாரி டயரை திருடுவார். சரிங்களா? அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் நம்ம மதுரை பெஞ்சில் ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஹஸ் டிசைடட் தட் கேஸ். சரியா? அதில் வெதர் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் வாஸ் மெயின்டெனபிள் ஃபார் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு வருமா, அதுதான் கொஸ்டின். சரியா? வருமா? ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்னது? குருபக் சிங் சிபியான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? இன் ஆர்டர் டு ஸ்டாண்ட் ஏபி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வேணும், அப்ரிஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட் மட்டும்தான் வேணும். சரியா? வேறு எந்த ஒரு நெசசிட்டியும் தேவையில்லை. அப்ரிஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட் இருந்தால் எ பர்சன் கேன் ஃபைல் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன். சரியா? எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் அ பிரசிடென்ட் கண்டிஷனான்னு கேட்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் தேவையில்லை. எஃப்ஐஆர் இருந்தால் தான் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் லை ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. எஃப்ஐஆர் இல்லைனா லை ஆகுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி லை ஆகும். சரிங்களா? எஃப்ஐஆர் இஸ் நாட் அ பிரசிடென்ட் கண்டிஷன், பிரசிடென்ட் கிடையாது. சரியா? அப்ரிஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் ஒரு பெயிலபிள் அஃபென்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் வருமானு கேட்டால், இன் திஸ் ஜட்ஜ்மெண்ட் த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் செட் தட்
இட்ஸ் நாட் மெயின்டெனபிள். அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு என்ன சொல்லியிருப்பாருன்னா, த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் இஸ் இட் செல்ஃப் இல்லீகல் பிகாஸ் such offence is non-cognizable offence. The police cannot register FIR without the order of the magistrate. So, the registration of FIR is illegal, hence this matter is liable to be quashed ன்னு அந்த எஃப்ஐஆரே குவாஷ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு எஃப்ஐஆர்லையும் சார்ஜ் ஷீட்லையும் இருக்கிற சார்ஜுன்றது இட்ஸ் நாட் சார்ஜ். சார்ஜ் இஸ் ஆப்வியஸ்லி ஃப்ரேம்டு பை தி அப்ராப்ரியேட் ட்ரையல் கோர்ட். சரிங்களா? ஆனால் எஃப்ஐஆர் இஸ் அ வைட்டல் பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன். எஃப்ஐஆர் இஸ் தி இனிஷியல் ஸ்டேஜ். அதில் தான் ஆரம்பிக்குது, எஃப்ஐஆரில் தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? எஃப்ஐஆரில் எல்லாத்தையுமே சொல்லிடணுமா, எல்லா விஷயத்தையும் சொல்லிடணுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் அன் என்சைக்ளோபீடியா, நாட் நெசசரி, பட் மெட்டீரியல் ஃபேக்ட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்ட். மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் வீட்டில் போய் மிஸ்சீஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி இஃப் எ பர்சன் காசஸ் டேமேஜஸ்னால் மிஸ்சீஃப் வில் கம். பட் எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்காருன்றது மெட்டீரியல் ஃபேக்ட். இதை வந்து நம்ம எஃப்ஐஆரில் சொல்லணும். அதே மாதிரி இப்போ 303ல் ஒரு பொருள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளோ வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும் எஃப்ஐஆரில். சரிங்களா? அதில் இந்த ஜட்மெண்ட் ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஜெபராஜ் அலைஸ் ஜெயராஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இட்ஸ் 2025 ஜட்மெண்ட். Judgment delivered by Justice Anand Venkatesan. My senior has appeared in this case. ஓகே, இப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்னன்னு தெரியும். ஒரு பர்சன் வந்து ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பெயில் அப்ளிகேஷனில் he was enlarged on bail but subject to a condition that he should do community service. He should go to some hospital and do some service. இவ்வளோ தான் சொல்கிறாங்க. whether it is right in law or not. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், கம்யூனிட்டி சர்வீஸ்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். அதை ஒரு பெயில் கண்டிஷனில் கொடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 304A ரேஷன் நெக்லிஜென்ஸ் இருக்குது. சரிங்களா? he is seeking bail. now he was enlarged on bail with a condition subject to கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் என்ன? டிராஃபிக்கில் போய் யூ ஷுட் டூ சம் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா பண்ணலாமா? பிகாஸ் அவர் பண்ணது ஒரு 304A, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இதை ஒரு கண்டிஷனாக போடுறோன்னு சொல்ல முடியுமான்றதான் கொஸ்டின். முடியாது. பிகாஸ் அதை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை பனிஷ்மெண்ட்டாகவே ஒரு 6 ப்ரொவிஷனுக்கு தான் நம்மளால் கொடுக்க முடியுமே தவிர்த்து பெயிலுக்கு நம்ம ஒரு கண்டிஷனாக கொடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு ரெஃபர்மேட்டிவ் அப்ரோச்சுக்கு கொண்டு வந்த ப்ரொவிஷன் தான் கம்யூனிட்டி சர்வீஸ். சரியா? அதில் ஒரு 6 ப்ரொவிஷனுக்கு தான் நம்ம வந்து அதை இன்வோக் பண்ண முடியுமே தவிர்த்து பெயில் கண்டிஷனாக கொடுக்க முடியாது. சரிங்களா? இது வந்து இப்படி சொன்ன ஜட்மெண்ட் வந்து அஜின் கேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. அஜின் கேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2025. It was reported in bar and bench. அஜின் கேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு போட்டிங்கன்னா யூ கேன் கெட் திஸ் ஜட்மெண்ட். ஓகே, எல்லாருமே நம்ம இது வரைக்கும் ஐபிசியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெர் இஸ் அ ஃபெமிலியர் அஃபென்ஸ் கால்ட் மர்டர். ஒரு மர்டர் ட்ரையல் அவங்க பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் டிஃபெக்ட்ஸ்னாலையும் தப்பாக பண்ணுற சார்ஜ்னாலையும் ஏகப்பட்ட அக்விட்டல்ஸ். ஈவன் தோ த ஹைகோர்ட் இஸ் இன்க்ளைன் டு கிராண்ட் டெத் சென்டென்ஸ் ஃபார் சம் கேசஸ், இட் ஹாஸ் பீன் ரிவர்ஸ்டு பை சுப்ரீம் கோர்ட் இன் சம் கேசஸ், இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். எதனால் அப்படின்னா ப்ரொசீஜரல் டிஃபெக்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் டிஃபெக்ட்ஸ், சார்ஜ் ஃப்ரேமிங்கில் டிஃபெக்ட்ஸ், இவ்வளோ தான். இதை மட்டும் சரியாக செஞ்சுட்டா அக்விட்டல்ன்ற கான்செப்டுக்கே வேலை இல்லை. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் செய்கிறதுல ஒரு சில டிஃபெக்ட்ஸ். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் ஏன் நடத்தணும்னே தெரியல. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்தாமல் டைரெக்டாக டாக் எவிடன்ஸில் ஒரு 4-5 வருஷம் கழித்து the PW1 is uttering some incidents I have witnessed before 4 or 5 years before அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பிளான்டட் விட்னஸ்ன்னு ட்ரீட் ஆகி அது ஒரு கான்செப்டில் போயிடுது. ஸோ ஒரு சார்ஜ் ஃப்ரேமிங்கிறது எப்படி இருக்கணும்? நம்பர் ஆஃப் விக்டிம்ஸ் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ வில்லேஜ் தெர் இஸ் அ கம்யூனல் கிளாஷ் ஆகிருக்கு, ஒரு கேங் ஃபைட் நடந்திருக்கு, இங்கிட்டு ஒரு 10 persons அங்கே ஒரு 10 persons இருக்காங்க. அந்த மாதிரி கேசஸில்
how 34 should be invoked and how 149 should be invoked, and in some cases how 109 should be invoked. இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் நீங்கள் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது 34 எப்போ வரும், 149 எப்போ வரும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த 149 நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மாப் லிஞ்சிங்னு அப்படின்ற ஒரு கான்செப்ட் பிஎன்எஸில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐ திங்க் செக்ஷன் 103 சப்செக்ஷன் 2 பிஎன்எஸ், அதில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரிலீஜியன், கேஸ்ட், கிளாஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி கோ அண்ட் கமிட் மர்டர் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? 5 பேருக்கு மேலே போனாலே நம்ம வந்து என்ன சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? 149 சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 5 பேருக்கு கீழே இருந்தால் 34 சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்களா? பட் அப்படி கிடையாது. 5 பேருக்கு மேலே இருந்தால் ஆப்வியஸ்லி 149 ஷுட் பி இன்வோக். பட் 34 இன்வோக் பண்ணணுன்றதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. 149 இன்வோக் பண்ணணுன்றதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. சரிங்களா? 34ஓட 149 ரொம்ப ஈஸியாக கன்விக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன். ஓகே, 34 நம்ம எப்போ இன்வோக் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அந்த 4 பர்சன்ஸ் போய் ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து மர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோவேன். 3 பர்சன் வந்து present at the scene of occurrence but did not done anything, just present at the scene of occurrence. சரியா? 1 person is killing such victim. சரியா? Obviously what is the required thing under section 34 is participation. சரியா? It is a clear case of participation is necessary. ஒரு படி மேலே போய் அந்த பார்ட்டிசிபேஷன்ன்றது வந்து ஆக்சுவல் சீன் ஆஃப் அக்கரன்ஸில் தான் இருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. சம் ஷார்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இஸ் நெசசரி இன் செக்ஷன் 34. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, த அஃபண்டர் ஷுட் டூ அண்ட் அஃபென்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இஃப் எனி பர்சன் ஹஸ் கமிட்டட் அன் ஆக்ட்னு தான் அங்கே ஆரம்பிக்கும். இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் அங்கே ஒரு ஆக்ட் தான் பண்ணியிருக்கணும். 34 இஸ் நாட் அ பீனல் ப்ரொவிஷன், இட்ஸ் ஜஸ்ட் அ ரூல் ஆஃப் எவிடன்ஸ். சரியா? இப்போது அந்த இடத்துல அவர் அந்த வீட்டுக்கு வெளியில் நின்று அந்த அஃபென்ஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் வந்து தடுத்துடக்கூடாதுன்னு ப்ரிவெண்ட் பண்ணால் கூட 34 will come. பட் தெர் இஸ் 2 things, சிமிலர் இன்டென்ஷன் அண்ட் காமன் இன்டென்ஷன். சிமிலர் இன்டென்ஷன் என்னென்னா, உங்களுக்கும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும், அது அந்த சேம் இன்டென்ஷன் எனக்கும் இருக்கும். வென் இட் வாஸ் ஷேர்ட் பை போத் ஆஃப் அஸ் இட் பிகம்ஸ் காமன். அதுதான் வந்து 34 அஃபென்ஸ். மேபி எனக்கு அந்த சேம் இன்டென்ஷன் அவனை மர்டர் பண்ணணும்னு இருக்கலாம். பட் வென் ஐ டிட் நாட் எனி திங் பட் மியர் ப்ரெசன்ட் அட் தி சீன் ஆஃப் அக்கரன்ஸ், ஐ cannot be convicted under 34. சரியா? பட் 149 is completely different. It's a clear case of an offense. In order to attract section 149, initially 141 should be வந்துடணும். 141ல் இருக்க இன்க்ரீடியன்ட் வந்துடணும். சரிங்களா? அதில் வந்து ஒரு 5 கிளாஸஸ் சொல்லியிருப்பாங்க 149ல். 141 which talks about unlawful assembly. ஓகே, அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அண்ட் அதர் அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கும் 141ல். இன் ஆர்டர் டு அட்ராக்ட் 149, இனிஷியலி 141 ஷுட் பி ப்ரூவ்ட். திஸ் இஸ் தி கான்செப்ட். சரியா? இப்போ 141 நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும்னா, ஒரு 6 பேர் வந்து சீன் ஆஃப் அக்கரன்ஸ் போய் 6 பேர் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து மர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 பேருக்கும் 149 எப்போ வரும்? 149 talks about common object. It does not explicitly ask any overact. In that case, common object should be proved for the purpose of conviction. Common object நீங்கள் 149க்கு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஒரு 6 பேர் ஒரு சீன் ஆஃப் அக்கரன்ஸுக்கு போகிறோம். 6 பேரில் ஒரு 2 பேருக்கு ஓவர் டாக்ட் இருக்குது. சரியா? மீத 4 பேருக்கு ஓவர் டாக்ட் இல்லை. அப்போ அந்த 4 பேரை 34ல் சார்ஜ் பண்ண முடியுமா? இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு 5 பேருக்கு மேலே போயிட்டால் மட்டுமே தான் 149 இன்வோக் பண்ணி ஆகணுமான்னு ஒரு கண்டிஷன் இருக்கான்னு கேட்டாலும் கிடையாது. 34ல் இட் ரெக்வயர்ஸ் மினிமம் 2 persons. அது லார்ஜ் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பர்சன் வேணால் இருக்கலாம். சரியா? அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸில் இஃப் தே ஹாவ் சம் ஸ்பெசிஃபிக் ஓவர் டாக், ஹி கேன் பி சார்ஜ் அண்டர் 34. ஒரு பர்டிகுலர் செக்ஷனை 141ல் அதர் அஃபென்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த அதர் அஃபென்ஸு வெதர் அண்ட் அட் தட் ஸ்டேஜ் ஜஸ்டம் ஜென்ரேஸ் பிரின்சிபல் ஷுட் பி ஃபாலோடான்னு கேட்டால், மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், அதர் அஃபென்ஸ் 141ல் 3rd கிளாஸில் இருக்கும். சரியா?
மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் இதெல்லாமே என்ன அஃபென்ஸு? அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் இதெல்லாமே அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. வெரி குட். ஸோ the third term, which is also known as other offense, whether that other offense includes only the offenses called offense against property or because we are time and again following that in a murder case we are charging 149 read with 302 for all persons. சரிங்களா? அப்போது அந்த அதர் அஃபென்ஸுன்ற டேர்முக்கு பேர் என்ன? அதில் ஐபிசி அஃபென்சஸ் எல்லாமே வருமா அல்லது அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் வருமா? கொஸ்டின் என்னன்னா whether registrum generis principle should be followed in that case or not, அது கொஸ்டின். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it includes all offenses in IPC. சரியா? அதனால தான் டைம் அண்ட் அகைன் we are charging section 149 with 302 because 141 unlawful assemblyயில் மர்டருக்கான இன்க்ரீடியன்ட் எதுவுமே இருக்காது. அது ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி, 5 பேர் பண்ணுறாங்க, அவங்க காமன் ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா we can charge that persons under 149. சரியா? பட் அந்த அதர் அஃபென்ஸுன்ற டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். that includes all offenses in IPC. that's why we are framing charge under 149 read with 302. சரியா? moreover some sort of participation is necessary in 34, but as far as 149 is concerned it does not require any participation. Only common object should be proved. The prosecution has to prove the common object of all person engaged in the particular scene. அந்த பர்டிகுலர் காமன் ஆப்ஜெக்டை ப்ரூவ் பண்ணலன்னா they will be acquitted, conviction cannot be sustained. சரியா? இப்போது ஒரு எல்லாருக்குமே நீங்கள் 34ல் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 பர்சன்ஸ் இருக்காங்க, நீங்கள் அன்லாஃபுல் அசம்பிளியில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலை, 34ல் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் வந்து நார்மலாக கையை தான் பிடிச்சிருப்பான். கையை பிடிக்கிறது அஃபென்ஸா? ஒருத்தவனை ஹோல்ட் பேக் பண்ணுறது அஃபென்ஸா? மேபி ஏ ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின், பட் ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அஃபென்ஸான்னு கேட்டால் கிடையாது. சரியா? ஒருத்தவன் வீட்டுக்கு வெளியில் திருடுறதுக்கு உள்ளே ஒருத்தன் போகிறான், வெளியில் ஒருத்தன் நிற்கிறான், வெளியில் நிற்கிறது அஃபென்ஸா? வீட்டுக்கு வெளியில் நிற்கிறது அஃபென்ஸா? இஃப் தட் ஹாஸ் பீன் டன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் க்ரைம் அப்படின்னா அதனால தான் 34ல் தான் சொல்கிறாங்க இஃப் அன் ஆக்ட் ஹாஸ் பீன் கமிட்டட் by several persons in furtherance of common intention. அங்கே அவங்க என்ன சொல்லலை? இஃப் அன் அஃபென்ஸ் ஹேஸ் பீன் கமிட்டட்னு சொல்லலை. சரியா? 34ல் ஒரு அஃபென்ஸ் ஒருத்தன் பண்ணியிருக்குன்னு அவசியம் இல்லை. அன் ஆக்ட் இஸ் இட் செல்ஃப் எனஃப், பட் இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் 149. அங்கே வந்து ஒரு அஃபென்ஸ் நடக்கணும். அங்கே வந்து அவங்க ஃபஸ்ட்டு 141 ப்ரூவ் பண்ணணும். இட்ஸ் அ சப்ஸ்டாண்டிவ் அஃபென்ஸ். 141 ப்ரூவ் பண்ணு, இதில் வந்த கான்செப்ட்னால தான் நான் 149ல் சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு ப்ராசிக்யூஷனில் சொன்னால் conviction can be sustained even by Supreme Court. சரியா? இது இல்லாமல் most of the cases because of the charge framing acquittal ஆகுது. சரியா? இப்போது ஒரு 4 பர்சன்ஸ் இருக்காங்க. ஏன் நான் 34, 149 again and again சொல்கிறேன்னா there are so many mistakes has been done by the trial court as well as the investigation agency. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து சார்ஜ் இனிஷியலாக எஃப்ஐஆர்லேயும் சார்ஜ் ஷீட்லேயும் சரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த PW1 மட்டும் அதை தெளிவாக வந்து சீஃபில் டெப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா the Indian Evidence Act does not require any number of witnesses. ஒன்று இருந்தால் போதும். இட் ஷுட் பி ஹோலி ரிலேபிள். அந்த எவிடன்ஸ் ஹோலி ரிலேபிளாக இருக்கணும். இப்படி பண்ணிட்டா கன்விக்ஷன் கேன் பி சஸ்டைன். பட் இப்படி நடக்கிறது இல்லை. ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டிஸுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கட்டவிலை அலைஸ் திவாகர் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் ஒரு ஹீனஸான அஃபென்ஸ் ரேப் அண்ட் மர்டர். அதில் வந்து டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அந்த செயின் ஆஃப் கஸ்டடியில் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தனால மட்டுமே ஹி ஹாஸ் பீன் அக்விட்டட். அதனாலே அவன் அஃபென்ஸ் பண்ணலன்னு ஆகிடாது. பிகாஸ் ஆஃப் எவிடன்ஸ் இல்லை, எவிடன்ஸை சரியாக ப்ரிசர்வ் பண்ணல. சரிங்களா? ஓகே. இப்போது 34ல் இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒரு 4 பர்சன்ஸ் போகிறாங்க, 4 பர்சனும் ஓவர் டாக்ட் இருக்குது அப்படின்னா யூ ஷுட் ஃப்ரேம் சார்ஜ் அண்டர் செக்ஷன் 34. பட் ஒரு பர்சன் தான் வந்து ஆக்சுவல் ஓவர் டாக்ட் செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக போடணும் அப்படின்னா 302 ரெட் வித் 34 போட்டிங்கன்னா எ மியர் ஆக்ட் இஸ் எனஃப். சரியா? ஆனால் அவருக்கு நீங்கள் சிம்பிளாக வெறும் 302 மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஷுட்
ஃபுல்ஃபில் தி இன்க்ரீடியன்ட் கால் 300. மர்டரில் வர்ற இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 34 நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஆக்டை ப்ரூவ் பண்ணால் போதும், பார்ட்டிசிபேஷனை ப்ரூவ் பண்ணால் போதும். இவர் கையை பிடிச்சாரு, இவர் வந்து பைக்கில் வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணார், ஸோ பர்சன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க, இது போதும். ஆனால் 302ன்னு போட்டிங்கன்னா the particular accused caused injury because of so and so injury which is sufficient in ordinary course of nature is likely to cause death. அதை ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டாப் இன்ஜுரி காலில் பண்ணுறாரு, அவருக்கு நீங்கள் வெறும் 302 மட்டும் தான் போட்டிருக்கீங்க. 302ல் சஸ்டெயின் ஆகுமா? ஆகாது. பிகாஸ் சார்ஜ் ஃப்ரேமிங் இஸ் எ இம்பார்ட்டன்ட் திங். சப்சிக்வெண்ட்டாக நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம், இட்ஸ் டிஃப்ரெண்ட். 216 இட்ஸ் ஆப்வியஸ்லி தட் பவர் இஸ் வெஸ்டட் வித் கோர்ட். ஆனால் சார்ஜ் ஃப்ரேமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அதை வந்து நீங்கள் சரியாக பண்ணணும். பிகாஸ் 34-149 இஸ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். சரியா? அந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் நேச்சரில் இவர் அந்த அஃபென்ஸை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலன்னா கன்விக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு 4 பர்சன்ஸுக்கு 4 பேருக்கும் நீங்கள் 34 போட்டிங்கன்னா இட்ஸ் ஸோ ஃபைன். 149 போட்டுட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் ப்ரூவ் தி காமன் ஆப்ஜெக்ட். புரிஞ்சா? பட் மாப் லிஞ்சிங்கிற கான்செப்ட் இப்போ எல்லாருக்குமே 103 சப்செக்ஷன் 2 போட்டுடலாம். இதில் வந்து அவங்க பார்ட்டிசிபேஷனோ எதுவுமே சொல்லலை. 5 பேர் பேஸ்ட் ஆன் த ஸோ கிரவுண்ட்ஸ் ஸோ மெட்டீரியல் பேஸ் பண்ணி அவங்க போய் மர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த சார்ஜ் வந்துடும். வி கேனாட் கோ டு த எய்ட் ஆஃப் 149. 149ல் தான் சார்ஜ் பண்ண அவசியம் இல்லை. பட் 149ல் பண்ணாலும் தப்பு இல்லை. 149 சார்ஜ் பண்ணுறது இஸ் சேஃபர் ஜோன். புரியுதா? பிகாஸ் காமன் ஆப்ஜெக்ட் ப்ரூவ் பண்ணால் முடிஞ்சங்க வேலை. சரியா? இது 134 149ல் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சப்சிக்வெண்ட்டாக அபட்மெண்ட்டு கான்ஸ்பிரசியும் நான் வந்து இதோடையே சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 4 செக்ஷன்ஸ் விச் இஸ் மோஸ்ட் வைட்டல் பார்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ரேமிங். அபட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இட் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் 3 டைப்ஸ். ஒரு என்னென்ன மாதிரி விதத்தில் அபட்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னா என்னென்ன விதமாக நடக்கலாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இன்ஸ்டிகேஷன். அங்கே 107ல் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து இன்ஸ்டிகேஷன். செகண்ட் கிளாஸ் வந்து எங்கேஜஸ் இன் கான்ஸ்பிரசி. திஸ் கான்ஸ்பிரசி இஸ் நாட் 120B criminal conspiracy. 120B criminal conspiracy is different. 107ல் வர்ற engages in conspiracy by way of abetment is different. மூணாவது intentionally aid. abetment வரணும்னா, for example, if I instigate B to commit murder C, even B refuses to murder C, I should charge for abetment. அந்த intended act போய் நடந்திருக்குன்னு அவசியம் இல்லை. ஈவன் பி ரெஃப்யூஸ் பண்ணிட்டா கூட இட் இஸ் அன் அஃபென்ஸ். எனக்கு என்ன சார்ஜ் வரும்ப்பா? நான் வந்து அபட்டார் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்ஸ்பிரேட்டர். சரியா? நான் ஒருத்தவங்களை இன்ஸ்டிகேட் பண்ணுறேன் அல்லது நான் ஒருத்தவங்களை இன்டென்ஷனலாக எய்ட் பண்ணுறேன் டு கமிட் மர்டர். சரியா? ஐ எம் அன் அபட்டார். ஹீ இஸ் அ ஆக்சுவல் பெர்பெட்ரேட்டர். சரிங்களா? அவனுக்கு என்ன அஃபென்ஸ் இருக்கோ த சேம் பனிஷ்மெண்ட் ஷுட் பி கிவன் டு மீ. அதில் எந்த ஒரு லீனியன்ஸியும் கிடையாது. ஆனால் அந்த ஆக்ட் இன்டெண்டட் ஆக்ட் நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை அபட்மெண்ட்டுக்கு. பட் இன்கேஸ் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி, நான் வந்து அபட்மெண்ட்டில் வர கான்ஸ்பிரசியை ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ வந்து 120B கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு வரலாம். அதில் நானும் இன்னொரு பர்சனும் எங்கேஜிங் இன் அன் அக்ரிமெண்ட். சரிங்களா? அக்ரிமெண்ட் டு கமிட் மர்டர் ஸோ அண்ட் ஸோ பர்சன். சரியா? that by itself is an substantive offense. That agreement is itself a substantive offense. No particular overt act is necessary to prove the charge 120B. நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் ஒரு பர்சனை மர்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னாலே இட்ஸ் எ கிரிமினல் கான்ஸ்பிரசி, இட்ஸ் எ சப்ஸ்டாண்டிவ் அஃபென்ஸ். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு பர்சனை மர்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா the punishment for us is life imprisonment even though the murder has not been committed. புரியுதா? Subsequently, in furtherance of this conspiracy, murder has been committed அப்படின்னா another life. புரியுதுங்களா? What I am trying to say is, ஒரு substantive act நடக்கலைன்னா கூட
by mere entering into an agreement with other person to do such illegal act is itself an offense under 120B. But 107 subsection 2ல abetment by conspiracy இருக்குல்ல, அதுவும் இதுவும் வேற. நான் ஒரு பர்சன் இன்ஸ்டிகேட் பண்ணுறேன், அவன் போய் மர்டர் பண்ணான்னா அது எந்த கிளாஸில் வந்துடும்? கிளாஸ் 1ல் வந்துடும். சரியா? நான் இன்டென்ஷனலாக நானே எய்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையிங் ஆஃப் வெப்பன், இன்டென்ஷனல் எய்ட் ஆர் வாட் எவர் மேபி த மீன்ஸ், நான் வந்து ஒரு எய்ட் பண்ணேன்னா தட் வில் கம்ஸ் அண்டர் கிளாஸ் 3 ஆஃப் அபட்மெண்ட். பட் எங்கேஜஸ் இன் அ கான்ஸ்பிரசி பை வே ஆஃப் அபட்மெண்ட் அப்படின்னா தட் அபட்டார் ஷுட் டூ சம் எனி ஓவர் டாக்ட் இன் தட் பர்டிகுலர் சென்ஸ். அவன் அபட்டராகவும் இருக்கான், அந்த இடத்துல கான்ஸ்பிரசிலையும் ஒருத்தவங்க கூட எங்கேஜ் ஆகிருக்கான். சரியா? அந்த இடத்துல அவன் மியர் அபட்டராக மட்டும் இருந்தால் அவனை கான்ஸ்பிரசியில் அந்த இடத்துல 107ல் கிளாஸ் 2ல் நம்ம கன்விக்ஷன் வாங்க முடியாது. சரியா? அந்த இடத்துல 107 கிளாஸ் 2 கான்ஸ்பிரசியில் ஒருத்தன் எங்கேஜ் ஆகிருக்கான், பட் ஹீ இஸ் அன் அபட்டார் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் சம் சார்ட் ஆஃப் ஓவர் டாக்ட். அந்த இடத்துல அவன் ஏதாச்சும் ஒரு ஓவர் டாக்ட் பண்ணியிருக்கணும். ஓவர் டாக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 107 சப்செக்ஷன் 2ல் என்ன பண்ண முடியும்? கன்விக்ஷன் கொடுக்க முடியும். புரிஞ்சா? பட் 120B இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 120Bக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தேவையில்லை, அந்த ஆக்சுவல் இன்டெண்டட் ஆக்ட் நடந்திருக்குன்னு அவசியம் இல்லை. என்ட்ரிங் இன்டு அன் அக்ரிமெண்ட் இஸ் இட் செல்ஃப் அன் அஃபென்ஸ். சரியா? புரிஞ்சா? இப்போ இந்த நாலு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை. அனதர் செக்ஷன் இஸ் 511. இந்த 5 செக்ஷனை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இதை முடிச்சுட்டு நான் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் போயிடுறேன். 511 எந்த ஒரு ப்ரொவிஷனுக்கும் அட்டெம்ப்ட் ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா we can invoke 511. சரிங்களா? we can invoke செக்ஷன் 511 IPC 62 BNS. இப்போ 511ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1/2 ஆஃப் தி மேக்ஸிமம் imprisonment provided for that offense இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if I am going to commit an offense called theft, it has been punished with imprisonment which may extend to 3 years. I am doing an attempt to theft. சரியா? attempt to theft பண்ணிட்டேன். Therefore 1/2 of the maximum imprisonment provided for that offense. அப்போது 1/2 of 3 yearsனால் எவ்வளோ வரும்? 1.5 years, which is 18 months. அதில் வந்து there is no doubt in the calculative purpose. But ஒரு particular person is charged for an offense of attempt to rape. சரியா? ரேப்புக்கு பனிஷ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். சரியா? now he is doing an offense called attempt to rape, so we have to invoke section 511. 376 read with 511 attempt to. now இப்போ எப்படி பனிஷ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? very good. in that particular sense that life imprisonment should be calculated as 20 years. அதில் ஒரு half கொடுக்கணும். அப்போ எவ்வளோ கொடுக்கலாம்? 10 years கொடுக்கலாம். இப்போது BNSSல ஒரு ரீசெண்டான அப்டேஷன் என்னென்னா, இந்த 10 yearsக்கு போலீஸ் கஸ்டடி எத்தனை நாளைக்குள்ளே கேட்கணும்? which may extend to 10 years. நீங்கள் 10 வருஷம் வரையும் கொடுக்கலாம் attempt to rapeக்கு. கரெக்டாக? 10 வருஷம் அதிகபட்சம் உங்களால் 10 வருஷம் கொடுக்க முடியும்ல. now 187 BNSS gives some explanations in regarding police custody as custody. இந்த ஒரு மர்டர் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 90 days கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி, அதில் ஒரு 60 நாள் போலீஸ் கஸ்டடி. 60 நாள் இல்லை, 60 நாளில் ஏதாச்சும் ஒரு 15 நாள் தான். தட் பீரியட் கேன் பி இன் அ கண்டினியூஷன் ஆர் இட் கேன் பி பிரேக் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பில்லை. போலீஸ் கஸ்டடி எத்தனை நாளைக்குள்ளே கேட்கணும்? which may extend to 10 yearsக்கு. shall not less than 10 years which may extend to 20 yearsன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு போலீஸ் கஸ்டடி எத்தனை நாளில் கேட்கணும்? ஜுடிஷியல் கஸ்டடி எத்தனை நாளில் கேட்கணும்? அவங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னா, சிஆர்பிசியில் நாட் லெஸ் தேன் 10 yearsன்னு இருந்துச்சு. சரிங்களா? நாட் லெஸ் தேன் 10ன்னா எவ்வளோ? 10 வருஷத்துக்கு குறையக்கூடாது. 10 இருக்கலாம்ல. பிஎன்எஸ்எஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா 10 years ஆர் மோர்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு மீனிங் என்ன? அதுவும் 10 குறையக்கூடாது, 10 இருக்கலாம். இது 10 இருக்கலாம், 10க்கு மேலே இருக்கலாம். எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னா, கர்நாடகா ஹைகோர்ட், கேரளா ஹைகோர்ட் ஆஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட்.
சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லலை, பட் எஸ்எல்பியில் வந்து நாங்கள் இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, when an offence is enumerated as a punishment of which may extend to 10 years, that 10 years is a maximum criteria. 10 வருஷம் தான் அதிகமாக கொடுக்க முடியும். For that offence, the custody period should be 60 days, police custody period should be 40 days. சரியா? When the offence has been termed as not less than 10 years, in that sense, that 10 years is a minimum criteria. Minimum criteria 10 years இருந்தால் தான் உங்களால் கஸ்டடி பீரியட், ஜுடிஷியல் கஸ்டடி 90 days, போலீஸ் கஸ்டடி 60 days கொடுக்க முடியும். இப்படி தான் they are interpreting the new provision 187 BNSS. சரியா? இது என்ன அப்படின்னா, இவர் வந்து 61வது நாள் போய் ஒரு போலீஸ் கஸ்டடி கேட்டிருப்பார். உனக்கு கிடையாது, யூ ஷுட் கம் அண்டர் தி கான்செப்ட் ஆஃப் செகண்ட் கிளாஸ். அதில் வந்து உனக்கு போலீஸ் கஸ்டடி இவ்வளோ நாள் தான், இந்த சர்டைன் க்ரைட்டீரியா மேலே நீ கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. சரிங்களா? இந்த கஸ்டடி பீரியடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஆர்பிசியில் நம்ம வந்து சிபிஐ வர்சஸ் அனுபம் குல்கர்னி ஜட்மெண்ட் படி ஃபஸ்ட்டு 15 days தான் போலீஸ் கஸ்டடி, அதை தாண்டி கிடையாது. The day of remand should be included or not. The day of remand should be included for the computation of போலீஸ் கஸ்டடி. சரிங்களா? 16வது நாள் போலீஸ் கஸ்டடி கேட்க முடியாது. சரியா? பட் இட் ஹாஸ் பீன் சேஞ்ச் அண்டர் பிஎன்எஸ்எஸ். 15 நாள், ஏதாவது ஒரு 15 நாள் கேட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு 40 days அல்லது ஃபஸ்ட்டு 60 days. சரியா? புரிஞ்சா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நியூ செக்ஷன் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் மாப் லிஞ்சிங். மாப் லிஞ்சிங்ன்ற பர்பஸ்க்காக சொல்ல வந்தேன். ஓகே, இன்னொரு செக்ஷன் இருக்குது. நான் ஒரு பர்சனை வந்து ஒரு கிரீவியஸ் ஹர்ட் பண்ணுறேன். such victim was went into a vegetative state. சரியா? இதுக்கு என்ன அஃபென்ஸ் வரும்? இது இப்படி வந்து ஒரு அஃபென்ஸு ஐபிசியில் கிடையாது. இப்படி வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் கிரீவியஸ் ஹர்ட் பண்ணால் அவனுக்கு வந்து 324 பனிஷ்மெண்ட் இருக்குது. டெட்லி ஓப்பன் வச்சு பண்ணுனா 326 இருக்குது. ஆனால் இப்படி நீ பண்ணின ஒரு ஹர்ட்னால, கிரீவியஸ் ஹர்ட்னால சச் விக்டிம் வாஸ் வென்ட் இன்டு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் போயிட்டாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு அக்ரிவேட்டிவ் பனிஷ்மெண்ட் ஐபிசியில் இருக்கான்னு கேட்டால் ஐபிசியில் இல்லை, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பிஎன்எஸ்ல இருக்குது. சரிங்களா? அந்த செக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. 117 subsection 3. இதில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த செக்ஷனுக்கு பனிஷ்மெண்ட் வந்து நாட் லெஸ் தென் 10 years which may extend to life. இதுக்கு கஸ்டடி பீரியட் எவ்வளோ நாள்? போலீஸ் கஸ்டடி எவ்வளோ நாள்? ஜுடிஷியல் கஸ்டடி எவ்வளோ நாள்? போலீஸ் கஸ்டடி 60 நாளா 40 நாளா? இட் ஷுட் பி 60 days பிகாஸ் இன் திஸ் கேஸ் மினிமம் க்ரைட்டீரியாவே எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? 10 வருஷம் தான் கொடுக்க முடியும். லைஃப் வந்துட்டாலே யூ கேனாட் ஹாவ் சம் ஆசிலேஷன், நீங்கள் போயிடலாம், மேலே அந்த கஸ்டடி பீரியடுக்கு போயிடலாம். சரியா? அந்த கேஸ் பேர் கலந்தர் ஷாஃபி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. சரியா? சப்சிக்வெண்ட்டாக டே பை டே த சுப்ரீம் கோர்ட் இஸ் கிவிங் சோ மெனி ஜட்மெண்ட்ஸ் இன் ரிலேஷன் டு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். நான் பிஎன்எஸ் சொல்கிறனால அதை சொல்லாமல் இருக்க முடியல. சிஆர்பிசி அரெஸ்ட்டெல்லாம் விட்டுட்டு சொல்லாமல் இருக்க முடியல. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இஸ் அ மேண்டேட்ரி ஒன். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னா என்னது? ஓகே, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு திருட்டு பண்ணுறேன் அப்படின்னா it is a cognizable offense. The police can arrest me without getting order from the magistrate. அவர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ணிக்கலாம், எஃப்ஐஆர் போடாமலும் பண்ணிக்கலாம், பிகாஸ் இட் இஸ் a cognizable offense. So the enormous power which touches the personal liberty of the accused is vested with the investigation agency. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி வந்து நீங்கள் ஒரு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன் ஜென்ரல் போலீஸ் இஸ் ப்ரிப்பேரிங் அரெஸ்ட் மெமோ. அரெஸ்ட் மெமோ is not a compliance of giving grounds of arrest to the particular accused. Arrest memo is a document prepared by the police official for their own purpose. அதுக்கு ஒரு எவிடென்ஷியரி வேல்யூ எல்லாம் கிடையாது அரெஸ்ட் மெமோவுக்கு. சரியா? நான் இந்த மாதிரி இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவ்வளோதான். அவங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். கம்யூனிகேட்டிங் grounds of arrest to the particular accused to the language in which he understood. அதில் சொல்லணும். இது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ன்றது ஊப்பா பிஎம்எல்ஏ ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லலைன்னா வந்து இது வந்து ஒரு ஹீனஸ் அஃபென்ஸு அப்படின்ற கான்செப்ட், பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன்லாம் வந்துச்சு. இப்போது ஈவன் இட் இஸ் எ கேஸ் ஆஃப் ஐபிசி அஃபென்ஸ், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஷுட் பி ஃபர்னிஷ்ட் டு தி பர்டிகுலர் அக்யூஸ்ட். ஓகே, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு போலீஸ் வந்து நான் வந்து ஐ ஹாவ்
communicated my grounds of arrest to the particular accused orally-ன்னு சொல்கிறாங்க. orally-ன்னு சொல்கிறாரு. அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட் வந்து while filing bail application he is saying that அந்த bail application கிரவுண்டாக போடுறாங்க என்னென்னா grounds of arrest has not been furnished forthwith அப்படின்றாங்க. now இப்போ யார்கிட்ட burden இருக்கும்? grounds of arrest accused ப்ரூவ் பண்ணணுமா அல்லது அந்த ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி ப்ரூவ் பண்ணணுமா? now the burden of proof is vested with the prosecution agency. They have to prove that I have supplied, I have communicated the grounds of arrest to the arrestee. சரியா? அது ஓரலாக இருந்தால் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இது வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன் ஜட்மெண்ட் கால்டு மிஹிர் ராஜேஷ் ஷா they are giving directions. grounds of arrest should be communicated only in a written form. சரியா? ரிட்டன் ஃபார்மில் தான் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து ஓரல் ஃபார்மேட்லலாம் கொடுக்க முடியாது. பட் எவ்ரி கேஸ் ஹேஸ் அன் எக்ஸப்ஷன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரலாக கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலான்னா when you are not able to furnish the grounds of arrest in a written manner, you can orally say the grounds of arrest சொல்லிக்கலாம். ஆனால் ரிமாண்டுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி such procedure should be followed. ரிமாண்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கையில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்துட்டு உடனே ரிமாண்ட் கூட்டிகிட்டு போகிற ப்ரொசீஜர் திஸ் ப்ராக்டிஸ் வாஸ் டிப்ரிகேட்டட் பை தி சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகைன். ஒரு 4-5 ஜட்மெண்ட் வந்துருச்சு இப்படி சொல்லியே. இதில் டைரக்ஷனாகவே கொடுத்துட்டாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னே சொல்லிட்டாங்க. சரிங்களா? நவ் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கான்செப்ட் ஹாஸ் பீன் எவால்வ். பர்சனல் லிபர்ட்டி கான்செப்டும் சரி, செக்ஷன் 50 சிஆர்பிசியும் சரி, இட் இஸ் அ மேண்டேட்ரி கண்டிஷன். இதை வயலேட் பண்ணுனா, for example, if an accused person has been arrested for an offense called 37 NDPS attract ஆகிற மாதிரி ஒரு offense பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 kg of ganja he is in the possession and subsequently it was recovered and he was arrested. Now grounds of arrest has not been communicated to the particular accused. He is taking to the remand. சரியா? இப்போ grounds of arrest சொல்லலைன்னா that arrest is illegal. சரி, போலீஸ் தானே கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லலை. மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த லக்னோவை ஃபில் பண்ணி நான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லி அவனை ரிமாண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இட் ஷுட் நாட் பி டன். இட் இஸ் த டியூட்டி வெஸ்டட் வித் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. தே ஹாவ் டு டூ திஸ் ஒர்க். சரியா? ரிமாண்ட் ரிஜெக்டே பண்ணலாம். இப் சப்சிக்வெண்ட்டாக ரிமாண்டை வந்து பண்ணிட்டா கூட தட் ரிமாண்ட் ஆர்டர் கேன் பி செட் அசைட். இட்ஸ் நாட் சஸ்டைனபிள் இன் லா. புரியுதா? பிகாஸ் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இஸ் அ எவால்விங் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஜட்ஜ்மெண்ட் நேம் வந்து மிஹிர் ராஜேஷ் ஷா. நான் எண்ட் ஆஃப் த செஷனில் சைட்டேஷன் சொல்கிறேன். இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இல்லையா? ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இஃப் எ பர்டிகுலர் பர்சன் வாஸ் அரஸ்டட் ஆன் அ நான் பெயிலபிள் வாரண்ட், வெதர் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இஸ் நெசசரி ஆர் நாட்? பிகாஸ் இன் தட் வாரண்ட் contains so and so materials. For what offense you are going to be arrested, எந்த டேட்டில் நீ வரல, எல்லாமே அந்த வாரண்ட்டில் இருக்கும். now grounds of arrest is mandatory or not? grounds of arrest கண்டிப்பாக சொல்லணும். அதில் தப்பு, அதில் வந்து மாற்றமே கிடையாது. எப்போ அரெஸ்ட் பண்ணாலும் உன்னை இந்த கேஸுக்கு இந்த அஃபென்ஸ்க்காக அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லணும். அதுவும் ஒரு 10 அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க சேம் டிரான்சாக்ஷனில் அப்படின்னா 10 அஃபென்ஸும் சொல்லணும். 10 அஃபென்ஸும் அவனுக்கு தெரியணும். அந்த லாங்குவேஜ் அவனுக்கு புரியணும். புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும். சரியா? பட் இப்போ வாரண்ட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் வாரண்ட் பிகம்ஸ் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். இன் தட் கேஸ் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டா இட்ஸ் நாட் அ ப்ரொசீஜரல் வயலேஷன். அரெஸ்ட் இஸ் ரைட், ரிமாண்ட் இஸ் ரைட். சரியா? ஓகே. இப்போ அந்த ஜட்மெண்ட் பேர் காசி ரெட்டின்னு ஒரு ஜட்மெண்ட் 2025. ஐ திங்க் காசி ரெட்டி வர்சஸ் சுபேந்தர் ரெட்டி, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். இப்போது இப்படி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லாமல் ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுனா, ஒரு அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணுனா, சுப்ரீம் கோர்ட் இஸ் சேயிங் தட் அரெஸ்ட் இஸ் இல்லீகல், ரிமாண்ட் இஸ் இல்லீகல். பட் இட் டஸ் நாட் சேஸ் தட் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் இல்லீகல். இட் டஸ் நாட் விஷியேட் தி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். அரெஸ்ட் அவனோட பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவனை வெளில விட்டுறணும், அவ்வளோதான். பட் இட் டஸ் நாட் சே தட் த ஹோல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபேட்டல் டு தி ப்ராசிக்யூஷன் கேஸான்னு கேட்டால் இட்ஸ் நாட் லைக் தட். சரியா? These are all the discussions discussed in the மிஹிர் ராஜேஷ் ஷா. உங்களுக்கு 149ல் அதர் அஃபென்சஸ்ன்னு ஒரு டேர்ம் சொன்னேன்ல, அதை ஆல் ஐபிசி அஃபென்சஸ்ன்னு சொன்ன கேஸ் வந்து
Manga Man Singh versus State of Uttarakhand, 2013. Other offences includes all IPC offences. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு நான் எதுக்கு இந்த கான்செப்ட்லாம் எடுத்தேன்னா 34, 149 டைம் அண்ட் அகைனாக நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. 149ல் மியர் passive lookers, mere bystanders should not be roped into the offense called 149. சும்மா ரோட்டில் நிற்கிறவனையும் சும்மா பார்க்குறவனையும் நீ 149 உள்ளே கொண்டு வராத. The Supreme Court is giving direction, the Supreme Court is giving test. என்னென்ன டெஸ்ட்டுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அந்த குமுலேட்டிவ் அப்ரோச்சில் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் இன்ஜுரி யார் பண்ணுனா, அவங்களுக்கு மோட்டிவ் எதுவும் இருந்துச்சா, அவன் அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸில் இருந்தானா, அவன் எதுவும் ஓவர் டேக் பண்ணானா, இது எல்லாமே நீ ஒரு குமுலேட்டிவ் அப்ரோச்சில் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்ரைமோடைய மேனர் என்ன, வெதர் இட் இஸ் அ மோர் ஹீனஸ் ஆர் வெதர் இட் இஸ் அ ப்ரீ பிளான்ட் மர்டர் ஆர் இட் ஹாஸ் பீன் அக்கர்ட் இன் அ ஸ்பர் ஆஃப் மொமெண்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ஒரே பக்கத்தில் இருந்தான்னா அவனோட காமன் ஆப்ஜெக்ட் நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு நினைக்கிறேன்னா அதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? மை கான்டக்ட் ஹேஸ் டு பி இன்ஃபர்ட் பை தி மை ஆக்ட்ஸ். என்னுடைய ஆப்ஜெக்டையோ என்னுடைய இன்டென்ஷனையோ நீங்கள் எப்படி இன்ஃபர் பண்ண முடியும்? என்னுடைய கான்டக்டையோ என்னுடைய ஆக்ட் மூலியமாக தான் இன்ஃபர் பண்ண முடியும். நான் நினைக்கிறது எப்படி தெரியும்? ஈவன் தோ ஐ ஹேவ் இன்டென்ஷன் டு கமிட் மர்டர், நான் வந்து சும்மா நின்னேன்னா என்னை எப்படி ரோப் பண்ண முடியும்? என்னோடய காமன் ஆப்ஜெக்ட் பண்ண முடியாதுல்ல. என்னுடைய காமன் ஆப்ஜெக்டையோ இன்டென்ஷனையோ யூ ஷுட் இன்ஃபர்ட் ஃப்ரம் மை காண்டக்ட். சரியா? இன்னொரு 2 செக்ஷன்ஸ் இருக்குது. 114 IPC 34 நான் சொல்லிட்டேன். 114ல் ஹீ இஸ் அன் அபட்டார். சரியா? நான் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை அபட் பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து போய் மர்டர் பண்ணுறாரு. சரியா? ஐ ஹாவ் ஆல்சோ எங்கேஜ் இன் த சீன் ஆஃப் க்ரைம் பட் ஐ ஹாவ் நாட் டன் எனி ஓவர் டேக். நான் பண்ணல. சரியா? இப்போது ஆக்சுவலி ஐ எம் அன் அபட்டார், ஐ எம் நாட் ஆக்சுவல் பெர்பட்ரேட்டர். நவ் ஐ எம் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் தி சீன் ஆஃப் அக்கரன்ஸ். அப்படின்னா நான் அபட்டராகவும் இருந்து சீன் ஆஃப் அக்கரன்ஸ்லேயும் இருந்தேன்னா எனக்கு 114 போடலாம். சரியா? எனக்கு பார்ட்டிசிபேஷன் இங்கே தேவையில்லை. ஆனால் என்னை 34ல் போட்டிங்கன்னா எனக்கு பார்ட்டிசிபேஷன் வேணும். நான் அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருக்கணும். சரியா? பிகாஸ் சார்ஜ் ஃப்ரேமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, சார்ஜை அல்டர் பண்ணிக்கலாமா? இப்போ ஒரு ப்ராக்டிஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் ஆகுது, மறுபடியும் சேலஞ்ச் பண்ணுறாங்க ரிவிஷனில், மறுபடியும் ட்ரையல் கோர்ட் வந்த பிறகு தே ஆர் ஃபைலிங் 216 அப்ளிகேஷன் டு அல்டர் தி சார்ஜ். அகைன் தே ஆர் சேலஞ்சிங் தி சேம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. 216 application is the power only vested with the court. If the magistrate thinks that he can add or alter the charge, நல்ல முக்கியமான விஷயம், he can add or alter the charge, he cannot delete charge. 216 CRPC. Court may alter or add charge. 216 CRPC. அந்த கோர்ட் வந்து it can alter the charge or add the charge. ஆல்ரெடி பண்ண சார்ஜெல்லாம் டெலீட்லாம் பண்ண முடியாது. சரியா? புரிஞ்சா? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இது வரையும் சொன்ன பாயிண்ட்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள், இன்வோக் பண்ணுங்கன்னு சொன்ன ஜட்மெண்ட் வந்து வசந்த் அலைஸ் கிரீஷ் vs ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஓகே, இப்போ ஒரு விக்டிம் சைடில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அக்யூஸ்டு சைடு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி கேசஸில் இட்ஸ் நாட் அ ரூல் ஆஃப் லா. சுப்ரீம் கோர்ட் இஸ் சேயிங் தட் இட்ஸ் ரூல் ஆஃப் ப்ரூடன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கேசஸில் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 விட்னஸ் ஆச்சும் இருந்தால் கன்விக்ஷன் இஸ் குட் இன் லா. பிகாஸ் அக்யூஸ்டு வந்து ஒரு 10 பேர் இருக்கிறான், இன்ஜூர்டு விட்னஸ் நிறைய பேர் இருக்கான். சரிங்களா? இந்த மாதிரி கேசஸில் நீ லைவ் விட்னஸை மட்டும் வச்சு பண்ணலாமான்னு கேட்டால் தெர் இஸ் நோ ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் ஃபார்முலா, பண்ணலாம். பட் அக்கார்டிங் டு சர்க்கம்ஸ்பெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் அட்லீஸ்ட் சீக் 2 or 3 விட்னஸஸ் பிகாஸ் தேர் ஆர் மோர் விக்டிம்ஸ் இன் திஸ் கேஸ். நீங்கள் 2-3 விட்னஸ் மட்டும், இப்படி எந்த கேஸஸ்க்குமே இப்படி கிடையாது. ஈவன் ரேப் கேஸில் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், the evidence of victim girl is enough. Even it is a case of gruesome murder, the evidence of injured witness
அவங்க இன்ஜூர்டு விட்னஸ் இல்லை, அந்த PW1 ஐ விட்னஸ் சொன்னால் போதும். அதனுடைய குவாலிட்டி நல்லா இருந்தால், ஹோலி ரிலையபிளாக இருந்தால் போதும். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய கேஸில் they are seeking 2 or more witnesses. சரியா? You can note down this judgment also. இது வந்து ஒரு 1964 ஜட்ஜ்மெண்ட்டு. மசால்ட்டி vs ஸ்டேட் ஆஃப் UP, 1964 SCC ஆன்லைன், பேஜ் நம்பர் 30. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு, there is a concept called 69 BNS. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? 69 BNS ஜட்ஜ்மெண்ட் சொல்லட்டுமா? மசால்ட்டி vs ஸ்டேட் ஆஃப் UP, 1964 SCC ஆன்லைன், 30. ஓகேயா? ஓகே. 69 BNS வந்து இஸ் டைம் அண்ட் அகெயின் இஸ் மிஸ்யூஸ்டு. நான் ஒரு சிம்பிளான ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். திஸ் இஸ் அ நியூ செக்ஷன் டேக்கன் பிளேஸ் இன் BNS. என்ன அப்படின்னா, 2 adult persons, மேல் அண்ட் ஃபீமேல், தே ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப். ஒரு ஓவர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, போத் ஃபிசிக்கல் as well as லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நவ் சப்சிக்வெண்ட்லி அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை மேரேஜ் பண்ணிப்பேன் தான் நான் வந்து உன்னை லவ் பண்ணேன், அண்டர் தி ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் மேரேஜ் நான் வந்து உங்கூட சஸ்டெயின் ஆகியிருந்தேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டைம் அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட் வந்து ரெஃப்யூஸ் டு மேரி சச் கேர்ள். சரியா? என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அந்த பையன் ஏமாற்றிட்டான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? 69க்கு முன்னாடி 69ன்றது நியூ கான்செப்ட். 69 இஸ் நாட் ரேப். செக்ஷன்லேயே இருக்கும் 69 இஸ் நாட் ரேப். பட் ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்டில் நான் என்னுடைய கன்சென்ட் கொடுத்தேன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னா தட் இஸ் ரேப். சரியா? கன்சென்ட் ஷுட் பி அவங்களோட ஃப்ரீ வில்லில் கொடுத்துருக்கணும். கன்செப்ட் செக்ஷன் 90 IPCயில் அண்டர் த்ரெட்டோ அல்லது மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்லேயோ கொடுத்துருக்கூடாது அந்த கன்சென்ட்டை. அந்த கன்சென்ட்ன்றது வேலிட் கன்சென்ட்டாக இருக்கணும். அப்படி நான் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்டில் வந்து ஒரு கன்சென்ட் கொடுத்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஹேஸ் பீன் ஹேப்பன்ட் அப்படின்னா தட் இஸ் ரேப். ப்ளஸ் சீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. நவ் தட் ஹாஸ் பீன் டேர்ம்ட் அஸ் 69 BNS. என்ன அப்படின்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் போகிறது. திஸ் இஸ் தி அஃபென்ஸ் டேர்ம்ட் அஸ் நியூ அஃபென்ஸ் அண்டர் BNS 69. சரியா? என்னென்னா, கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு முக்கியமான டேர்ம் என்னென்னா ஃபால்ஸ் ப்ராமிஸ், பிரீச் ஆஃப் ப்ராமிஸ். தெர் இஸ் அ 2 கான்செப்ட். ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஒன்லி இஸ் அன் அஃபென்ஸ், பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சீட்டிங் கேஸ் எடுத்துக்கோங்க. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மணி டிரான்சாக்ஷன் இருக்குது. நான் ஸோ டேட்ஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே வர்றேன். ஒரு டேட்டுக்கு அப்புறம் கட்ட முடியல. வெதர் இட் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸு சீட்டிங்கான்னு கேட்டால் இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் மியர் பிரீச் ஆஃப் டேர்ம்ஸ் தான். எங்களுக்குள்ளே போட்ட டேர்ம்ஸில் நான் பிரீச் பண்ணிட்டேன், கொடுக்கல. he can file a suit for recovery of money. தாராளமாக பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்றது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் பர்திவாலா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அக்யூஸ்டு இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் லஸ்ட் he is engaging in such sexual intercourse and then left such girl. அவ்வளோதான். இப்படி பண்ணினா மட்டும்தான் such criminal intention should be formed at the inception stage. முன்னாடியே இருந்திருக்கணும் அவனுக்கு. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே அவன் வந்து உன்னை மேரி பண்ணிக்கக்கூடாது. ஒன்லி டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் லஸ்ட். இதை தான் டெஸ்ட்டாக சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் லஸ்ட் அவன் பண்ணனானா இல்லையான்னு மட்டும் கண்டுபிடிங்க, 69 அப்ளை ஆகும். ஃபால்ஸ் ப்ராமிஸும் பிரீச் ஆஃப் ப்ராமிஸும் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். இட்ஸ் எ டே டு டே லைஃப். புரியுதுங்களா? மியர் பிரேக்கப் ஆர் ஹார்ட் பிரேக்ஸ் ஆர் நாட் அன் அஃபென்ஸ். இட்ஸ் எ டே டு டே பார்ட் ஆஃப் லைஃப். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இதே மாதிரி கேஸ் அபட்மெண்ட் டு சூசைடுக்கு எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு பேஸ்ட் ஆன் அ ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆனால் சடன் ஹீட் ஆஃப் பேஷனில் சொல்கிறாரு. சச் உமன் ஹாஸ் பீன் கமிட்டட் சூசைட், வெதர் இட் இஸ் அன் அஃபென்ஸ் ஆர் நாட். அவருக்கு வந்து நீங்கள் 306 போட முடியுமா? பிகாஸ் ஹீ டசன்ட் ஹேவ் சச் இன்டென்ஷன் ஹிஸ் ஒய்ஃப் டு கமிட் சூசைட். அவன் அந்த ஒய்ஃபை வந்து போய் சூசைட் பண்ணிக்கணும்னு அவன் நினைக்கல. ஹீட் ஆஃப் பேஷனில் அவன் என்ன சொல்கிறான், ஏன்
யூ கோ அண்ட் டைன்னு சொன்னால் கூட இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ் அண்டர் 306. சரியா? அதே மாதிரி தான் 69க்கும் ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்றது அட் தி இன்செப்ஷன்லேயே அவனுக்கு அந்த பேட் இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னா அதை ப்ராசிக்யூஷனால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் அஃபென்ஸு. சரிங்களா? அதுதான் 69 அஃபென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் ஃபார் அரௌண்ட் 4 to 5 years. சப்சிக்வெண்ட்லி அவன் வந்து அந்த பொண்ணோட நகை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் மேபி. சப்சிக்வெண்ட்டாக ஹி ரெஃப்யூஸ் டு மேரி டியூ டு ஸோ அண்ட் ஸோ கண்டிஷன்ஸ்னால என்னால் உன்னை மேரி பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னால், வெதர் இட் இஸ் அ ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆர் பிரீச் ஆஃப் ப்ராமிஸ். தே ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் ஃபார் அரௌண்ட் 4 to 5 years. Subsequently, he refused to marry her. Now she is going to lodge a complaint. 69 வருமா? ஃபால்ஸ் ப்ராமிஸ் வருமா? பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் வருமா? எது வரும்? இட்ஸ் எ பிரீச் ஆஃப் ப்ராமிஸ். இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ். இது அஃபென்ஸே கிடையாது. புரியுதுங்களா? அட் தி இன்செப்ஷன் ஸ்டேஜிலேருந்தே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து இருந்திருக்கணும். அதை வந்து நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் கன்விக்ஷன் அண்டர் 69 கேன் பி சஸ்டெயின். புரியுதா? 69 ஃபால்ஸ் ப்ராமிஸ், பிரீச் ஆஃப் ப்ராமிஸ், இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில் 69ல் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ உங்களுக்கு 69ல் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, வெதர் there is a person who is a transgender person and one man is in relationship for around 2 to 3 years. சரியா? she is in relationship with him under the pretext of he will marry me at the later stage. ஏன்னா நீ அந்த பையனுக்கு தெரியும், ஈவன் தோ அந்த பொண்ணு வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான், தெரிஞ்சும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு he is giving hope. சப்சிக்வெண்ட்டாக டியூ டு ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். அந்த பொண்ணு she had undergone surgery and changed into a woman, மாறிட்டாங்க, even though he refused to marry her. So she is going to lodge a complaint under 69. 69ல் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போது அந்த பர்சன் பெயில் ஃபைல் பண்ணுறாரு. 69 ஃபஸ்ட்டு மெயின்டெனபிள் ஆகுமா ஆகாதா? அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டுக்கு அகைன்ஸ்டா 69ல் என்ன இருக்கும்? ஃபால்ஸ் ப்ராமிஸை யார் மேலே பண்ணியிருக்கணும்னா ஆன உமன். சரியா? உமனை வந்து ஏமாற்றிருக்கணும். சரியா? அந்த ப்ரிட்டெக்ஸ்டில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வரமாட்டாங்க. பட் டெஃபினிஷனில் டெரிவேட்டிவ்ஸில் ஹீ ஷீ டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாமே வரும். இதை டிரான்ஸ்ஜெண்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உமனுக்குள்ளே டிரான்ஸ்ஜெண்டர் வரமாட்டாங்க. ரேப் அஃபென்சஸ் ஆர் ஜெண்டர் சென்ட்ரிக் அஃபென்சஸ். எ மேன் ஷுட் கமிட் ரேப் ஆன் உமன். புரியுதா? ஓகேவா? ஈவன் தோ வி ஆர் சேயிங் தட் போக்சோ ஆக்ட் இஸ் எ ஜெண்டர் நியூட்ரல், சம் ஆஃப் தி அஃபென்சஸ் ஆர் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக். சரியா? அந்த மாதிரி நம்ம ஐபிசியில் ரேப் அஃபென்சஸ் எல்லாம் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் தான். அதே மாதிரி 69ம் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் தான். புரியுதா? இது டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு அப்ளை ஆகாது. புரியுதா? அந்த ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அட் த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் என்ன நடந்ததோ தட் இஸ் அன் அஃபென்ஸ். புரியுதா? அட் த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் ஷீ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். சரியா? தேர்ஃபோர் 69 cannot be invoked by transgender person. சரியா? ஓகே. பூபேஷ் தாக்கூர் vs ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். 2024 லைவ் லா ஹிமாச்சல் பிரதேஷ் 56. ஓகே. இதில் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு விக்டோரியா கௌரி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் புரிஞ்சில்ல? சரி. என்ன அப்படின்னா, இந்த such sexual intercourse was happened before the invocation of 3 criminal laws. 17/2024க்கு முன்னாடி ஒரு 3 occasions-ல் அந்த பொண்ணும் பையனும் they were in a relationship. சரிங்களா? such intercourse was happened before 17/24. Subsequently, after the invocation of these 3 criminal laws, he refused to marry her. சரியா? Now BNS will apply or IPC will apply. ஒரே ஒரு பர்டிகுலர் கொஸ்டின், இந்த கொஸ்டின் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. அந்த இன்டெண்டட் அஃபென்ஸ் எப்போ நடந்துச்சு? 1/7/24 முன்னாடி. அவன் ரெஃப்யூஸ் எப்போ பண்ணுறான்?
1/7/24 அப்புறம். புரிஞ்சா? அப்புறம் தான் அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. சரியா? இப்போ ஐபிசியில் சார்ஜ் பண்ணுவீங்களா, பிஎன்எஸ்ல சார்ஜ் பண்ணுவீங்களா? ரெஃப்யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் இல்லை. அவங்க வந்து அந்த இன்டர் கோர்ஸை வந்து தவறுன்னு சொன்னால் இட் அமௌண்ட்ஸ் டு ரேப். முதல்ல ரேப் கிடையாது, இப்போ 69ன்னு சொல்லி வராங்க. சரியா? இப்போது அதனால் சீட்டிங் வருமா, ரேப்பு சீட்டிங் வருமா அல்லது 69 வருமானது தான் கொஸ்டின். சீட்டிங்னு வச்சுக்கோங்க, என்னை ஏமாத்திட்டான்ற கான்செப்ட் மட்டும் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது சீட்டிங் வருமா, 69 வருமா? ஓகே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு அஃபென்ஸை எப்படி 531 BNSS படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரியா? ஒரு இன்சிடெண்ட் வந்து 1/6/2024 அன்றைக்கி நடக்குது. இன்சிடெண்ட்டு ஃபார் ஃபெமிலியர் அஃபென்ஸ் கால்ட் மர்டர். சரியா? ஆனால் 2/7 அன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இப்போது 2/7 அன்னைக்கு எஃப்ஐஆர் எந்த செக்ஷனில் போடுவீங்க? ஃபார்ம் 154 போடுவீங்களா, 173 போடுவீங்களா? 1/7 அன்னைக்கே ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு. சரியா? அப்போது 2/7 அன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபார்ம் என்ன இருக்கணும்? 173 இருக்கணும். ஆனால் அஃபென்ஸ் எதில் இருக்கணும்? ஐபிசியில் 302 இருக்கணும். சரியா? இது ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது கேஸு எஃப்ஐஆரே 1/6/2024 அன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டாங்க. சரியா? இப்போ சார்ஜ் ஷீட் போடணும். அது ஒரு 3 மாதம் கழிச்சு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. சரியா? ஒரு 1/8 அன்றைக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1/8 அப்போது வெதர் சார்ஜ் ஷீட் ஷுட் பி ஃபைல்ட் அண்டர் பிஎன்எஸ்எஸ் ஆர் சிஆர்பிசி. ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்லி பெண்டிங் ப்ரொசீஜர் ஹேஸ் டு பி சேவ்ட் பை தி பிஎன்எஸ்எஸ் that can be termed in accordance with CRPC. பெண்டிங் ப்ரொசீஜர்ஸை தான் சேவ் பண்ணோம். புது ப்ரொசீஜரை பிஎன்எஸ்எஸ் சேவ் பண்ணல. 531 ரெட்ராஸ்பெக்டிவாக ஒரே ஒரு செக்ஷன் தான் அப்ளை ஆகும். எழுதிக்கோங்க, 479 பிஎன்எஸ்எஸ்ன்ற ஒரே ஒரு செக்ஷன் தான் whether it is a beneficial legislation to the particular accused. அதனால் அந்த ஜட்மெண்ட் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம கான்செப்ட் வந்துடுங்க. 1/6 அன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் மீன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஹாஸ் been started. Investigation has been going on. While the investigation is in process, new criminal laws have been enacted. சார்ஜ் ஷீட் எதில் ஃபைல் பண்ணணும்? 193 173 அவ்வளோதான் கொஸ்டின். நல்லா மறுபடியும் சொல்லுங்கள். பெண்டிங் ப்ரொசீஜர் எதில் இருக்குது? பெண்டிங் ப்ரொசீஜரை சேவ் பண்ணிடும். பெண்டிங் ப்ரொசீஜர் சிஆர்பிசி. அப்போ பெண்டிங் ப்ரொசீஜர் இங்கே இன்வெஸ்டிகேஷன் இஸ் பெண்டிங். சரியா? அப்போது இட் ஹாஸ் டு பி டன் இன் அக்கார்டன்ஸ் வித் சிஆர்பிசி. சரியா? இப்போ 1/7 அப்புறம் தானே சார்ஜ் ஷீட் போடுறாங்க. காக்னிசன்ஸ் எதில் எடுக்கணும்? அவ்வளோ, அதான் ஆன்சர். என்னென்னா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்கொயரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 ஸ்டேஜ் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன். ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் பிஃபோர் ட்ரையல், பிஃபோர் சார்ஜ் ஃப்ரேமிங் வரைக்கும் என்னதுன்னா இன்கொயரி. ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுறது எங்கே அப்படின்னா சார்ஜ் ஃப்ரேமிங். இந்த 3 ஸ்டேஜ் கிரிமினல் ட்ரையல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போது இன்வெஸ்டிகேஷன் தான் முடிஞ்சிருச்சுல, தேர்ஃபோர் காக்னிசன்ஸ் ஹாஸ் டு பி டேக்கன் அண்டர் பிஎன்எஸ்எஸ். சரியா? இப்போது ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, அக்யூஸ்ட் ஆப்சன்ட் அப்ளிகேஷன் போடுறீங்க. எதில் போடுறீங்க? 355 போடுறீங்களா, 317 போடுறீங்களா? 355 போடுறீங்க. தேர்ஃபோர் எதனால் 355 போடுறீங்க? பிகாஸ் தட் அப்ளிகேஷன் இஸ் நாட் இன் அ பெண்டிங் ஸ்டேஜ். அந்த அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இல்லை, அது பெண்டிங்கில் இருந்தால் நீங்கள் சிஆர்பிசியில் தான் போடணும். புரியுதா? புரிஞ்சா? காக்னிசன் சிஆர்பிசியில் எடுத்துட்டாங்க, ட்ரையல் சிஆர்பிசியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது ஜட்ஜ்மெண்ட்டு 302க்கு சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. கன்விக்ஷன் எதுக்கு கொடுக்கணும்? 103க்கா 302க்கா? எதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? நான் இன்றைக்கி என்ன அஃபென்ஸ் பண்ணுறனோ அன்றைக்கி எந்த ஆக்ட் ஃபோர்ஸில் இருக்கோ அதில் தான் என்னை வந்து பனிஷ் பண்ணணும். சரியா? நாளைக்கு ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட்டான ஆக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் வந்து லைபிள் கிடையாது. சரியா? ஓகே. இப்போது 1/7க்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹி ஹாஸ் பீன் கன்விக்டட் டு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் பை தி செஷன்ஸ் கோர்ட். நவ் ஹி இஸ் ப்ரிஃபரிங் அப்பீல் அகேன்ஸ்ட் கன்விக்ஷன் பிஃபோர் திஸ் ஹை கோர்ட். அப்பீல் எதில் ஃபைல் பண்ணணும்? ஹி இஸ் ஃபைலிங் அப்பீல் ஆன் த டேட் ஆஃப் 1/8/24. அப்பீல் ஃபைல் பண்ணுறீங்க, ட்ரையல் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அவன் உள்ளே போயிட்டான். இப்போ நீங்கள் வந்து அப்பீல் எதில் ஃபைல் பண்ணணுன்றது தான் கொஸ்டின். Judgment has been pronounced, the trial procedure has been concluded, the appeal is not pending, it is a new process, therefore appeal has to be preferred under BNSS.
அதை மறுபடியும் சொல்கிறேன், பெண்டிங் ப்ரொசீஜரை மட்டும்தான் வந்து பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசியில் நடத்த சொல்லுது 531. மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிஎன்எஸ்எஸ்ஸில் தான் போடணும். சரியா? இப்போ நான் சொன்ன 5 இல்லுஸ்ட்ரேஷனும் இந்த இஷ்யூ எல்லாருக்குமே முதல்ல வந்துச்சு. இந்த நியூ கிரிமினலில் வந்தோடனே இது எப்படி அப்ளை பண்ணுறது, காக்னிசன்ஸ் எதில் எடுக்கிறது, ட்ரையல் எதில் நடத்துறது, சார்ஜ் ஃப்ரேமிங்க்கெலாம் இப்போது டைம் லிமிட் வந்துருச்சு, டிஸ்சார்ஜுக்கு டைம் லிமிட் வந்துருச்சு, எது பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போ வந்து ஜட்மெண்ட் தான் இது, நோட் பண்ணிக்கோங்க. தீபு வர்சஸ் ஸ்டேட், தீபு வர்சஸ் ஸ்டேட் 2024 லைவ் லா, அலகாபாத் 517. ஓகே, இப்போ சொல்லுங்கள், இப்போ 69 கான்செப்ட்டுக்கு வாங்க. 69, the sexual intercourse has been occurred before the enactment of BNS. Intercourse நடந்துருச்சு, அவன் எப்போ ரெஃப்யூஸ் பண்ணுறான்? ஆஃப்டர் தி enactment. Now whether the procedure has to be done in accordance with IPC or BNS, cheating or 69. அஃபென்ஸ் என்னைக்கு நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் எ கண்டினியூயிங் அஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ், மதுரை பெஞ்ச் தான். என்ன அப்படின்னா, ஒரு 3 times செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஹேஸ் பீன் ஹேப்பன். என்னென்னா, இட் இஸ் எ கண்டினியூயிங் அஃபென்ஸ், ஸோ இட் ஹேஸ் டு பி டன் அண்டர் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஐபிசி. பிஎன்எஸ் வராது அப்படின்னு சொல்லி 69ல் ஃபால்ஸ் ப்ராமிஸுக்கும் பிரீச் ஆஃப் ப்ராமிஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டை சைட் பண்ணி சொல்கிறாங்க. ரீசெண்ட்லி பிஃபோர் 2 months ஐ திங்க் ஜஸ்டிஸ் புகழேந்தி இதே சேம் ஜட்மெண்ட்டு அதில் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி 69 மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேட்ரஸை பூரா தவறாக பயன்படுத்துகிறாங்க, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்யூட்டல் பண்ணியிருப்பார். சரியா? 69ல் டவுட்ஸ் இருக்கா? சரவணன் வர்சஸ் ஸ்டேட் 2025 லைவ்லா மெட்ராஸ் 415. இதோட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் வாஸ் டெலிவர்ட் பை ஜஸ்டிஸ் நாகரத்னா. நாகப்பிரசன்னாவும் கர்நாடகா கோர்ட்டில் இதே மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தட் வாஸ் ஐ திங்க் 1 year பிஃபோர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அமோல் பக்வான் நேகுல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2025 இந்தியன் சுப்ரீம் கோர்ட் 782. என்ன அப்படின்னா, அகைன் சொல்கிறேன், அமோல் பக்வான் நேகுல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2025 Indian Supreme Court 782. This judgment is saying that some of the relationship has been turned sour in some stages. That cannot be termed as an offense. ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுனாலேயே அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக சார்ஜ் பண்ணி, கிரிமினல் ப்ராசிக்யூஷன் இஸ் ஹைலி டிஃப்ரெண்ட், நார்மல் டே டு டே லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் அபட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி இதாக சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணுமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதில் கொடுக்கணும். சாதாரண ஃபேமிலி மேட்டர்ஸ், ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன்ஸுக்கெல்லாம் இந்த செக்ஷனை தூக்கிட்டு வராதிங்க, ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்னு சொல்லாதீங்க, சீட்டிங் போடாதீங்க, ரேப் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, பை தி கன்சிடரேஷன் ஆஃப் டைம் லெட் மீ கன்க்ளூட் தி செஷன். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.